ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. நான் உங்கள் கோபி. இன்றைக்கும் மார்க்கெட் ஓரளவுக்கு வாலட்டைலாக இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 42 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.25% பாசிட்டிவ்ல 17,388ல் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.09% நெகட்டிவ்ல 37,989ல் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, குளோபல் மார்க்கெட் அப்டேட்ஸ்னு பார்க்குறப்போ நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் எல்லாமே நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. அதாவது டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.23% நெகட்டிவ்ல, S&P 500 0.67% நெகட்டிவ்ல, அண்ட் நாஸ்டாக் 0.16% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருந்தது. யூஎஸ் ஹவுஸ் ஸ்பீக்கரான நான்சி பெலோசியை தைவானுக்கு வரக்கூடாதுன்னு சைனா வார்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் சைனாவோட வார்னிங்கையும் தாண்டி நான்சி பெலோசி இன்னைக்கு தைவானுக்கு வந்திருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமா சைனா கிட்ட இருந்து எந்த ஒரு அப்டேட்ஸும் வராததுனால ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா யூஎஸ் மார்க்கெட்டோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இந்த குளோபல் சென்டிமெண்ட்ஸ்னால நம்மளோட மார்க்கெட்டும் மார்னிங் நெகட்டிவாக ரியாக்ட் இருந்தாலும் ஈவினிங் அப்புறமா ஓரளவுக்கு பாசிட்டிவாக ரைஸ் ஆக ஆரம்பிச்சது. ஓகே, அடுத்து கவர்மெண்ட் மறுபடியும் விண்ட்ஃபால் டேக்ஸ் ரிலேட்டடாக ரிவ்யூ பண்ணி சில அப்டேட்ஸை கொடுத்துருக்காங்க. அதாவது க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷனோட எக்ஸ்போர்ட் டியூட்டியை 17,000 rupees பர் டன்ல இருந்து 17,750 rupees பர் டனுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டீசலோட எக்ஸ்போர்ட் டியூட்டியை 11 rupeesல இருந்து 5 rupeesக்கு கம்மி பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே ஏடிஎஃப் அதாவது ஏர்லைன் டர்பைன் ஃபியூலோட எக்ஸஸ் டியூட்டியை 4 rupeesல இருந்து இப்போ 0 கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அது பெட்ரோலோட எக்ஸ்போர்ட் டியூட்டியை ஆல்ரெடி 0 கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையே கண்டினியூ பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி டீசலோட எக்ஸைஸ் டியூட்டியை குறைச்சதும் அண்ட் அதே போல ஏடிஎஃப் எக்ஸைஸ் டியூட்டியை குறைச்சதும் அண்ட் க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷனோட எக்ஸைஸ் டியூட்டியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஓரளவுக்கு பாசிட்டிவா இருந்தாலும் க்ரூட் ஆயிலை ப்ரொடியூஸ் பண்ற ஓஎன்ஜிசிக்கு நெகட்டிவா இருக்கு. எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.84% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதே போல ஓஎன்ஜிசியோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஓஎன்ஜிசியோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.77% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸோட ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஸோ அவங்களோட ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்றப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 8% அதிகமாக இருக்கு. ஆனால் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 400 basis points கம்மியாக இருக்கு. அண்ட் அதுவே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 16.6% டவுன் ஆயிருக்கு. அண்ட் அதுவே போன குவார்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 7% அதிகமாக இருக்கு. மார்ஜின்ஸும் அரௌண்ட் 100 basis points இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே ப்ராஃபிட் மட்டும் 5% டிக்ளைன் ஆயிருக்கு. ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனோட வீக்காக வந்திருக்கு. ஆனால் கம்பெனி என்னவோ கமிங் குவார்ட்டர்ஸில் growth அண்ட் கிராஸ் மார்ஜின்ஸ்ன்றது எக்ஸ்பேண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எனிவே இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே காட்ரேஜ் கன்சியூமர்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.34% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து சுபெக்ஸ்ன்ற கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். டெலிகாம் அனாலிட்டிக்கல் சொல்யூஷன்ஸ் அண்ட் ஏஐ லெட் டிஜிட்டல் சொல்யூஷன்ஸை ப்ரொவைட் பண்ற சுபெக்ஸ் கம்பெனியோட ஹைப்பர்சன்ஸ்ன்ற ஏஐ பிளாட்ஃபார்முக்கு ஜியோ கம்பெனி பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் கம்பெனி அவங்களோட 5G ப்ராடக்ட் சர்வீசஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு சுபெக்ஸோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஸோ இது சுபெக்ஸ்ன்ற கம்பெனிக்கு பாசிட்டிவ் அப்டேட்டா இருக்கு. எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு சுபெக்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே சுபெக்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20% ரைஸ் ஆகி அப்பர் சைக்கிட்டை ஹிட் பண்ணிருக்கு. ஓகே, அடுத்து இண்டஸ்டவர்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். இண்டஸ்டவர்ஸ் கம்பெனி அவங்களோட Q1 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ அரௌண்ட் 1% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அதுவே ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்ன்றது அரௌண்ட் 66% டவுன் ஆயிருக்கு. அண்ட் ஈவன் எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா 51.98%ல இருந்து 35% குறைஞ்சிருக்கு. அண்ட் கம்பெனி இப்படி ப்ராஃபிட்டபிலிட்டி இம்பாக்ட் ஆனதுக்கு என்ன ரீசன்ஸா சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட ஒன் ஆஃப் த மேஜர் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து ரிசீவபிள்ஸ் இம்பாக்ட் ஆனதுதான் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலா வயசுக்கு அந்த மேஜர் கஸ்டமர் யாருன்னு பாக்குறப்போ நம்ம வோடஃபோன் ஐடியா தான். அதாவது வோடஃபோன் ஐடியா கம்பெனி அவங்களோட ரெகுலர் மந்த்லி பேமெண்ட்ஸை டிலே பண்றதாவும் டிசம்பர் 2022 வரைக்கும் பில் பண்ண அமௌண்ட்லயும் ஓன்லி பார்ட் ஆஃப் த அமௌண்ட் தான் பே பண்றதுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. ஸோ இப்படி வோடஃபோன் ஐடியாவோட லாஸ்ன்றது இண்டஸ்டவர்ஸோட பிசினஸ்லயும் இம்பாக்ட் பண்ணிட்டு இருக்கு. எனிவே இந்த வீக்கான் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு இண்டஸ்டவர்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே இண்டஸ்டவர்ஸோட ஷேர் பிரைஸ் ஆல்மோஸ்ட் 5.88% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஜொமேட்டோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு ஜொமேட்டோட ஸ்டாக்ல பிளாக் டீல்ஸ் நடந்திருக்கிறதா அப்டேட் வந்திருந்தது. அதாவது இன்னைக்கு ஜொமேட்டோட அரௌண்ட் 61 crore ஷேர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கிறதா சொல்லப்படுது. அண்ட் அந்த ஷேர்ஸை யார் செல் பண்ணாங்கன்னு பாக்குறப்போ ஊபர் தான் செல் பண்ணாங்கன்ற மாதிரி அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. அதாவது ஊபருக்கு பாத்தீங்கன்னா ஜொமேட்டோல அரௌண்ட் 7.78% ஸ்டேக் இருக்கு. ஸோ இந்த ஸ்டேக் இன்னைக்கு ஊபர் பிளாக் டீல்ஸ்ல செல் பண்ணிருப்பாங்கன்ற அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் எந்த பிரைஸ் ரேஞ்ச்ல செல் பண்ணாங்கன்னு பாக்குறப்போ
அரௌண்ட் 48 ருபீஸ்ல இருந்து 54 ருபீஸ். அதாவது ஜொமேட்டோவோட நேத்து க்ளோசிங் பிரைஸை கம்பேர் பண்றப்போ அரௌண்ட் 2.8% இருந்து அரௌண்ட் 13.6% டிஸ்கவுண்ட்ல செல் பண்ணிருப்பாங்கன்ற மாதிரி அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஜொமேட்டோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு இன்ட்ராடேல ஆல்மோஸ்ட் 10% வரைக்குமே ஃபால் ஆயிருக்கு. ஆனா எண்ட் ஆஃப் த டே அங்கிருந்து ரெக்கவரி ஆகி ஆல்மோஸ்ட் ஃபிளாட்ல, அதாவது எக்ஸாக்டா சொல்லணும்னா அரௌண்ட் 0.18% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து நவ்னீத் எஜுகேஷன் கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஸோ இவங்களோட Q1 ரிசல்ட்ஸ் போன வருஷத்தோட கம்பேர் பண்றப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டபுளுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்னு பார்க்குறப்போ பல மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 44 crores இருந்து 149 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் எபிட்டா மார்ஜினும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது 17.9% இருந்து 28.15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த ரிசல்ட்ஸை பற்றி கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொதுவாகவே ஃபர்ஸ்ட் குவார்டர்ன்றது பெட்டராக இருக்கும். அண்ட் இந்த வாட்டி நிறைய ஸ்கூல்ஸ் வந்து அவங்களோட அகாடமிக் இயரை வந்து டிலே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபினான்ஷியல் இயரில் அரௌண்ட் 1600 crores ரெவன்யூ டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறது கான்ஃபிடென்ட்டாகவே இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2022 பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ரெவன்யூன்றது அரௌண்ட் 1200 crores இருந்திருக்கு. ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஃபினான்ஷியல் இயரில் அரௌண்ட் 33% ரெவன்யூ க்ரோத் டார்கெட்டை வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் யூஎஸோட எக்ஸ்போர்ட்ஸ்ன்றது கொஞ்சமாக ஸ்லோடவுன் இருக்கிறதாவும் அண்ட் ஸ்டேட்ஸ் வந்து இன்னும் NEP, அதாவது நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் அக்ரெசிவாக ஆகலன்னு சொல்லியிருக்காங்க. எனிவே இந்த ஓரல் அப்டேட்ஸ் அண்ட் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா நவ்னீத் எஜுகேஷனோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே நவ்னீத் எஜுகேஷனோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 11.82% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஸ்பைஸ்ஜெட்டோட அப்டேட்டை பார்க்கலாம். ஸ்பைஸ்ஜெட் கம்பெனி வந்து ஒரு மிடில் ஈஸ்ட் ஏர்லைன்ஸோட அவங்களோட ஸ்டேக் செல் பண்ணுறதுக்கு ஆக்டிவ் டிஸ்கஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சோர்சஸ் கிட்ட இருந்து அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதாவது ஸ்பைஸ்ஜெட்டோட ப்ரமோட்டரான அஜய் சிங்குக்கு ஸ்பைஸ்ஜெட்ல அரௌண்ட் 60% ஸ்டேக் இருக்கு. ஸோ மிடில் ஈஸ்ட்டுக்கு சேர்ந்த ஒரு பெரிய ஏர்லைன்ஸ் வந்து ஸ்பைஸ்ஜெட்ல அரௌண்ட் 24% ஸ்டேக்கை வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிச்சதா சொல்றாங்க. அண்ட் ஈவன் இந்தியாவுக்கு சேர்ந்த ஒரு பெரிய பிசினஸ் காங்க்ளமரேட்டும் ஸ்பைஸ்ஜெட்ல ஸ்டேக்கை வாங்குறதுக்கு சிங் அப்ரோச் பண்ணிருக்கிறதா சொல்லப்படுது. அது யார் அந்த பெரிய இந்தியன் பிசினஸ் காங்க்ளமரேட்டா இருக்கும்ன்றத நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்க. மேபி டாட்டாவா, மாரனா, இல்ல இங்கேயும் அதானியா இருக்குமா, இல்ல வேற யாராவது இருக்குமான்றத நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்து த்ரிவேணி இன்ஜினியரிங்கோட ரிசல்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். த்ரிவேணி இன்ஜினியரிங்கோட ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 22.5% அதிகமாக இருக்குது. ஆனால் எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா 13.5% இருந்து 8.4% கம்மியாக இருக்குது. அண்ட் நெட் ப்ராஃபிட்டும் வந்து அரௌண்ட் 28% டவுனாக இருக்குது. ஸோ இப்படி ரிசல்ட்ஸ் வீக்காக வந்ததுனால இன்னைக்கு த்ரிவேணி இன்ஜினியரிங்கோட ஷேர் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 5.68% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு என்னோட பொசிஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு என்னோட பொசிஷன்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அதாவது புதுசாக எந்த ஒரு பொசிஷனும் எடுக்கல அண்ட் எந்த ஒரு எக்ஸிஸ்டிங் பொசிஷன்லேருந்து எக்ஸிட் ஆகல. ஓகே, அடுத்து அதானி பவரோட ரிசல்ட்ஸை பார்க்கலாம். அதானி பவர் கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸை போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 29% அதிகமாக இருக்கு. ஆனால் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா 49.4% இருந்து 41.7% கம்மியாக இருக்கு. அண்ட் அதுவே நெட் ப்ராஃபிட்ன்றது அரௌண்ட் 3% அதிகமாக இருக்கு. ஸோ ஓவரில் டாப் லைன் அண்ட் பாட்டம் லைன் நம்பர்ஸ் எல்லாமே நல்லாவே க்ரோ ஆயிருக்கு. ஆனால் மார்ஜின்ஸ் மட்டும் வீக்காக வந்திருக்கு. எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு அதானி பவரோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே அதானி பவரோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 3.36% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து அரபிந்தோ ஃபார்மாவோட அப்டேட்டை பார்க்கலாம். அரபிந்தோ ஃபார்மாவுக்கு ஆந்திராவோட ஸ்ரீகாக்குளம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற API நான் ஆன்டிபயோட்டிக் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை US FDA வந்து ஜூலை 25 இருந்து ஆகஸ்ட் 2 வரைக்கும் இன்ஸ்பெக்ட் பண்ணதாகவும் ஆக்சுவலாக இந்த யூனிட்டுக்கு 2019 OAI, அதாவது அஃபிஷியல் ஆக்ஷன் இண்டிகேஷன் கிளாஸிஃபை பண்ணதாகவும் அண்ட் அதோட வார்னிங் லெட்டரும் கொடுத்ததாகவும் அண்ட் அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாமே ரெக்டிஃபை பண்ணி இப்போ ஆடிட் பண்ணதில்ல 3 அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வார்னிங் லெட்டர் வந்த யூனிட்டுக்கு இப்போ மறுபடியும் இன்ஸ்பெக்ட் பண்ணி 3 அப்சர்வேஷன்ஸ் வந்திருக்கிறதுன்றது நெகட்டிவாக இருக்கு. எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு அரபிந்தோ ஃபார்மாவோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே அரபிந்தோ ஃபார்மாவோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.13% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்மளோட டெலிகிராம் சேனலில் கம்பெனிஸோட Q1 ரிசல்ட்ஸை புது டெம்ப்ளேட்டில் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த Q1 ரிசல்ட்ஸ்ன்றது போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்பவும் அண்ட் போன இயரோட கம்பேர் பண்ணுறப்பவும் க்ரோ ஆயிருக்கா இல்லை டவுன் ஆயிருக்கான்றத கிரீன் கலர் ஆர் ரெட் கலர்ன்ற கலர் கோடிங்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்காகவே கொஞ்சம் டைம் எடுத்து இந்த புது ஃபார்மேட்டை அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த டெம்ப்ளேட் எப்படி இருக்குன்றது நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் அப்டேட் பண்ணுறது ஆக்சுவலாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றதையும் நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நம்மளோட இந்த எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்து நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது
இப்போ இமிடியேட்டாக 17,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. அண்ட் புட் ஆப்ஷன் சைடில் அதிகம் நோப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது அரௌண்ட் 17,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது அரௌண்ட் 17,200லேருந்து 17,500க்குள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். நிஃப்டி எப்படி இருக்க போகுதுன்றதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது, நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட யூஆர்எல்லை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீ அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வாலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸான பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல் கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதுக்கான வேசிரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணுறதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா, அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்கே இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்கில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பற்றி அதோட பாஸ்ட் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி ப்ரீவியஸாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன ப்ரீவியஸாக அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.